எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 2024-25 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள். தமிழ் அன்னை தந்திட்ட தலைமகன் அண்ணா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். அதிமுகவை ஒன்றிணைக்க இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் வழங்கிய காலக்கெடு இன்றுடன் நிறைவு. இணைப்பில் உறுதியாக இருப்பதாக செங்கோட்டையன் தகவல். தமிழக அரசு பள்ளிகளில் அதிநவீன ரோபோட் ஆய்வகங்கள் அமைக்கும் பணி வரும் நவம்பர் மாதத்திற்குள் முடிக்க தமிழக அரசு திட்டம். தங்கம் விலை குறைந்தது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் சரிவு. இனி விரிவான செய்திகள். 2024-25 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்ய கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதியுடன் கால அவகாசம் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. ஐடிஆர் படிவங்களில் மேற்கொண்ட மாற்றம் காரணமாக இந்த அவகாசம் வழங்கப்பட்டது. இதன்படி இன்றுடன் கால அவகாசம் நிறைவு பெறுகிறது. இதனிடையே தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இணையதளத்தில் சிக்கல் ஏற்பட்டதால் வருமான வரி செலுத்துவோர் சிரமப்பட்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா தமிழன்னை தந்திட்ட தலைமகன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். அறிஞர் அண்ணா அதிமுகவின் DNA என இபிஎஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி இபிஎஸ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அண்ணாவை பெயரளவில் மட்டுமல்ல, கொள்கை, செயல், அரசியல் அறத்தில் 53 ஆண்டுகளாக அதிமுக பெருமையோடு ஏந்தி நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாமானியர்களை அரியணை ஏற்றிடச் செய்த திராவிட அரசியலில் ஈடு இணையற்ற தலைமகனின் பிறந்த நாளில் குடும்ப ஆட்சி அகற்ற உறுதியேற்போம் எனவும் இபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிமொழியேற்றார். மாநிலத்தின் உரிமைக்காக ஒருங்கிணைந்து பாடுபடுவோம், நீட் தேர்வு ஒழிப்பு, உரிய கல்வி நிதிக்காக போராடுவோம் என 68,000 பூத்களில் திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி உறுதிமொழியேற்றனர். அதிமுகவை ஒருங்கிணைக்க இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் விதித்த கெடு இன்றுடன் முடிந்தது. இந்த நிலையில் தனது கருத்தை தெரிவித்துள்ள செங்கோட்டையன், எம்ஜிஆரின் உண்மையான விசுவாசிகள் ஒன்றாக இருந்தால்தான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் அறிவுரைகளை நினைவூட்டிய செங்கோட்டையன், இது புரிய வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக புரிய வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் அதிநவீன ரோபோட்டிக் ஆய்வகங்களை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக மாவட்டத்திற்கு ஒரு ஆய்வகம் வீதம் மொத்தம் 15 கோடி ரூபாயில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளன. வரும் நவம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வாரத்தில் 2 பாட வேளைகளில் AI ரோபோட்டிக் வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. தங்கம் விலை இன்றும் குறைந்துள்ளது. தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருந்தது. இந்த நிலையில் ஓரிரு நாட்களாக அதன் விலையில் சற்று சரிவு காணப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 81,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 10,210 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 143 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.